ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி பெயர்ச்சி பலன்கள். ஐயோ எம்ட வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பெயர்றது எவ்வளவு ஒரு பயம் அப்படிங்கிறது, அது ஒரு ஒரு விஷயமா நம்ம மனசுக்குள்ள திணிச்சு வச்சுட்டாங்க. சனினா டெரரு, குருனா ரொம்ப நல்லவர் அப்படின்னு. உண்மையில நல்லவர் கெட்டவருங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி தான். எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க, அவங்கவுங்க ஸ்டைலில் செய்கிறாங்க. அங்கே தான் வித்தியாசம் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். குரு சிரிக்க சிரிக்க சொல்லிக்கிட்டே வேலையை பிடுங்கிறத விட சனி வலிக்கிற மாதிரி அடித்து வேலையை பிடுங்கிறது எவ்வளோ நல்லது. என்ன கேட்டால் அதுதான் சொல்லுவேன். சனி இதுதான்டா அவனுக்கு பண்ண போகிறேன்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாரு. உண்மையிலே என்னென்னா இந்த சனி பயிற்சி நிறைய மெச்சூரிட்டியை கொடுக்குது. உண்மையிலே என்னென்னா இந்த சனி பயிற்சி நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை நமக்குள்ளே அறிமுகப்படுத்துது. எங்கே எதை பேசணும் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி பேசுறது, ஒரு இதில் ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார், எப்படி பேசுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது எதுனா நம்மளுடைய அறிவு திறமை. எதை பேசுறது அப்படிங்கிறது நம்மளுடைய புத்தி. ஆனால் எங்கே எதை பேசணும் அப்படின்னு சொல்லி தர்றது நம்மளுடைய அனுபவம். இந்த அனுபவம் இருக்கிறவங்க தான் எங்கே எதை பேசணும் அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். அதனால தான் சனி என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் காடுன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, வேலை இல்லை, வெளிநாட்டுக்கு போகிறேன், நான் லஞ்சம் கொடுத்து தான் வெளிநாட்டுக்கு போகலான் இருந்தேன், லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம். உனக்கு இருக்கிற திறமையை நீ யூஸ் பண்ணி நீ உன்னுடைய தகுதி தேர்விலேயே நீ ஃபாரின் போகலாங்கிற உங்கள் பலத்தை உங்களுக்கு நிரூபிக்கிற காடு யாருன்னா எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி பகவான். இங்கே தான் முக்கியமான விஷயமே. இந்த சனி பகவான் மட்டும்தான் உங்களுடைய திறமை என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி எப்பொழுது நடக்கிறது? வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் அன்று நடக்கிறது. 29 மார்ச் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி எங்கே செல்லுகிறது, என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார். மகர கும்பத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்த இந்த சனி பகவான் கும்பத்திற்கு செல்லுகிறார். கும்பத்தில் செல்லுவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி மிக அற்புதமான ஒரு பலன்களை தரப்போகிறது என்றால் அது உங்களுக்கு தான். காரணம் என்னவென்றால் 10ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 10லே சனி வந்தால், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் வீட்டில் சனி பகவான் வருகிறார். இந்த 10ல் சனி பகவான் வரும்பொழுது பெரும் புகழும் பெயரும் ஏற்படும். எல்லா இடத்துலையும் நீங்கள் தான், நான் தான்டா, இனிமேல் நீங்கள் தான் டான், நீங்கள் தான் டாப். காரணம் என்னன்னா சனி பகவான் 10ஆம் வீட்டை பார்த்து 10ஆம் வீட்டுக்கு வந்து விடுகிறார். 10லே சனி பகவான் வரும்பொழுது பெரும் புகழை உண்டாக்குகிறார். 10லே சனி. இந்த 10லே சனி பகவான் வர்றதுனால அரசியல்வாதிகளாக இருக்கீங்க, ஒரு சங்கம் வச்சிருக்கீங்க, அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். உங்களுடைய புகழ், உங்களோட கொடி கட்டி பறக்கும். வெற்றி கொடி கட்டு, அந்த மாதிரி வெற்றி கொடி கட்ட போறீங்க. காரணம் என்னவென்றால் உங்களுடைய 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு போற இடங்கள்லாம் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, எங்க போனாலும் வெற்றி மட்டும்தான். காரணம் என்னன்னா 10லே சனி பகவான் வந்துட்டார். 10ல் இருக்கிற சனி பகவான் 10, 11, 12 பார்க்கிறார். விரயஸ்தானத்தை பார்க்கிறார். விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது விரயங்களே இல்லாமல் போகிறது. உங்களுக்கு எதெல்லாம் விரயம்னு நினைக்கிறீங்களோ இந்த விரயமெல்லாம் உங்களை விட்டு போயிடும். சார் 10 வருஷமா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், மாதம் வைத்திய செலவு மட்டுமே 1 லட்ச ரூபா செலவாகுது சார், எல்லாம் சரிடா, அம்மா உடம்பே சரியாக போயிடுச்சுன்னா இந்த காசு மிச்சம் தானே. ஸோ அப்படி உங்களுக்கு காசை மிச்சப்படுத்துறதுக்கான உங்களுடைய தேவையான செலவு, தேவையில்லாத செலவு, எல்லா செலவுனாலே காசு அந்த காசெல்லாம் சரி பண்ணுவார். அதே சனி பகவான் 10லிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை. 4ஆம் இடம் உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன், இதெல்லாம் 4ஆம் இடம். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது லெவல் அப் ஆகுறீங்க. லெவல் அப்னா நீங்கள் அடுத்த லெவல் போகிறீங்க. 4ஆம் வீடு என்பது வீடு மாடு மனை. 4ஆம் வீடு என்பது கர்வம். 4ஆம் வீடு என்பது தாயாருடைய ஸ்தானம். 4ஆம் வீடு என்பது உங்களுக்குரிய புகழ்பெற்ற உங்களுடைய அங்கீகாரம். ரொம்ப நாளாக என் மேனேஜர் எனக்கு ப்ரொமோஷனே கொடுக்கல, இனிமே கொடுக்க போகிறார், இதெல்லாம் ஏற்படும். 4ஆம் வீட்டை சனி பகவான். 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கும்போது, நான் நின்றுட்டே வேலை பார்த்துட்டு இருக்கேன் குருஜி, என் கம்பெனியில் என்னை ஓட விட்றாங்க, எங்கேருந்து மவுண்ட் ரோட்லேருந்து இங்கே ஓட விட்றாங்க, இங்கேருந்து அங்கே ஓட விட்றாங்க, ஆன் டியூட்டின்னு தான் பேர், ஆனாலும் எனக்கு ப்ராப்பரான இதே கம்பெனியில் இருந்திருந்தேன்னா எனக்கு நேரம் கம்பெனி லஞ்ச் டைம் நான் சாப்பிட்ருப்பேன்.
ஆன் டியூட்டி போடுறதுனால என் டைம் வந்து மிஸ் ஆகுது, நான் சாப்பிட முடியல. இது கூட ஒரு கஷ்டம் தான். மெடிக்கல் ரெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மருந்து வைக்க ஒவ்வொரு டாக்டராக பார்த்து மீட் பண்ணி அவங்கள புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டஃப்பாக தான் அந்த மார்க்கெட்டை சேல்ஸ் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு நிரந்தர சம்பளம்னு ஒன்று கிடையாது. இவ்வளோ சேல்ஸ் எடுத்தால் இவ்வளோ காசு. அது எல்லாத்தையும் சனி பகவான் சரி செய்வார், உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குற மாதிரி. அடுத்து சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். காதல் வரப்போகிறது. கல்யாண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், விவாகம், சில பேருக்கு திருமணம், சில பேருக்கு மறுமணம், அதெல்லாம் சரியாகும். ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்க போகுது, பிரமாதமாக இருக்க போறீங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். மார்ச் 29க்காக காத்திருங்கள். நன்றி. ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.